السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا تشد الرحال إلا إلى ثلاثة مساجد: المسجد الحرام والمسجد الرسول والمسجد الأقصى. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதமான ரமதானுடைய மாதத்திலே இறுதி பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய ஜும்மாவிலே நம்மை எல்லாம் இணைத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். நமக்கு அல்லாஹ் இந்த ரமதானின் மூலமாக நிறைவான பாக்கியங்களையும் பரக்கத்துகளையும் அவனுடைய பாவ மன்னிப்பையும் ரஹ்மத்தையும் வழங்கி அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை நோய் நொடிகளற்ற, மருத்துவமனையின் பெருஞ்செலவுகளற்ற நல்வாழ்வை நமக்கு, நம் குடும்பத்தினர்களுக்கு அல்லாஹ் தரட்டுமாக. அல்லாஹுவின் ஆலயம் காபாவையும், அன்னல் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவையும், புனிதமான பைத்துல் முகத்தஸையும் ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் ஜியாராவிற்கும் வந்து செல்லக்கூடிய வாய்ப்பை நம் குடும்பத்தோடு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தரட்டும். உலகை விட்டு நாம் மரணிக்கும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூறி நம்முடைய ஆத்மா இந்த உலக வாழ்வை முடிக்கட்டும். அல்லாஹ் அதற்கு முழுமையான தௌஃபீக்கை தரட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மா ரமதானினுடைய இறுதி ஜும்மாவாக இருக்கலாம். அடுத்த வாரம் ஒன்று ரமதானின் 30வது நோன்பாக இருக்கும், அல்லது பெருநாளாக இருக்கும். ரமதானினுடைய கடைசி ஜும்மா அல் குதுஸ் தினமாக உலகெங்கிலும் நினைவு கூறப்படுகிறது. உலகில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுடைய புனித தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸினுடைய நினைவு கூறும் பொருட்டு அந்த பைத்துல் முகத்தஸினுடைய விடுதலைக்கு அதை அபகரித்து வைத்திருக்கக்கூடிய யூத சியோனிசம் கேவலமான தோல்வியையும் அவமானத்தையும் சந்தித்து மீண்டும் பைத்துல் முகத்தஸை முஸ்லிம்கள் கைகளிலே கொடுத்துவிட வேண்டும் என்ற உயரிய துவாவான லட்சியத்தோடு இந்த ரமதானினுடைய இறுதியான ஜும்மா உலகெங்கிலும் குதுஸ் டே என்ற பெயரிலே அறியப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, பலஸ்தீனம் என்பது உலகத்தின் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு என்று நாம் கடந்து போய்விட முடியாது. உலகத்தில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பலஸ்தீனத்தோடு சம்பந்தம் உண்டு. காரணம், முஸ்லிம்களுக்கு மக்காவும் மதினாவும் மட்டும் புனித இடம் இல்லை, பலஸ்தீனமும் புனித தலம்தான். மஸ்ஜிதுல் ஹரமும் மஸ்ஜிதுல் நபவியும் மட்டும் புனிதத்திற்குரிய இடம் இல்லை, மஸ்ஜிதுல் அக்ஸாவும் புனிதத்திற்குரிய இடம்தான். இதை சொல்லித்தந்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் சமீப காலமாக பைத்துல் முகத்தஸை விட்டு உலக முஸ்லீம்களை திசை திருப்பும் எண்ணத்திலே பைத்துல் முகத்தஸனுடைய பிரச்சனை பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கும் எங்களுக்குமானது. பைத்துல் முகத்தஸனுடைய பிரச்சனை அரபிகளுக்கும் யூதர்களுக்குமானது என்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அதை தகர்க்கத்தான் ஒவ்வொரு வருடமும் ரமதானினுடைய இறுதி ஜும்மா குதுஸுடைய நாள், குதுஸ் என்பது பைத்துல் முகத்தஸ், அதை நினைவு கூர்ந்து நமக்கும் அந்த பைத்துல் முகத்தஸுக்குமான தொடர்பு என்ன, இன்றைய காலத்தில் நாம் அந்த பைத்துல் முகத்தஸுக்கு நம்முடைய பகுதியிலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்திற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் எண்ணத்தில்தான் இந்த நாள் நினைவு கூறப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, மகாத்மா காந்தி நமக்கெல்லாம் தெரியும். நாட்டின் தேசபிதா என்று பேசப்படுகிற போற்றப்படுகிற அண்ணல் காந்தி சொன்னார், இங்கிலாந்து தேசம் எப்படி ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமோ
பிரான்ஸ் எப்படி பிரெஞ்சுக்காரர்களுக்கு சொந்தமோ அதே மாதிரி பலஸ்தீனம் என்பது பைத்துல் முகத்தஸ் என்பது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. அந்த பகுதி அவர்களுக்கானது. அந்த இடத்தில் யூதர்களை குடியேற்றியதும் அவர்களை இருக்க வைத்ததும் அவர்களுக்கென்று அராஜக போக்கிலே எல்லை கோடுகள் கூட நிர்ணயிக்காமல், நாடென்றால் எல்லை உண்டு, நாடென்றால் ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடந்து அவர்களால் பயணிக்க முடியாது, எல்லை கோடை தாண்ட முடியாது, எங்கள் நாட்டு பார்டரை தாண்டி உள்ள வந்துட்டாங்க அனுமதி இல்லாமல் என்றெல்லாம் அது மிகப்பெரிய சர்ச்சையாக ஆகும். ஆனால் எல்லை கோடுகள் இல்லாத ஒரு நாடு இருக்குமே, ஆனால் அது இஸ்ரேல் தான். எல்லை கோடுகள் இல்லாமல் உயர்ந்த தீவிரவாத சித்தாந்தத்தோடு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒட்டுமொத்த கருத்துகளையும் பல நூறு தடவை மீறி உருவாக்கப்படவில்லை, அபகரிக்கப்பட்டு ஒரு நாடு உருவாகி இருக்கிறது என்றால் அது இஸ்ரேல். எந்த நாட்டை அபகரித்தார்கள்? இன்றைக்கு நம் முஸ்லீம்கள் போராடுகிறார்களே, இரத்தம் சிந்துகிறார்களே, தங்கள் குழந்தைகளையும் தங்கள் உயிரையும் தாங்கள் வாழ்ந்த வீடுகளையும் இழந்து தன்னந்தனியாக ரோட்டில் நிற்கிறார்களே, அந்த மக்களுடைய பூர்வீக சொத்தான பூர்வீக நிலமான அந்த பலஸ்தீனத்தை தான் அபகரித்து இஸ்ரேல் என்ற ஒன்றை, ஒரு நாட்டை உருவாக்கி இன்றைக்கு நாங்களே இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள், இங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிகளான பலஸ்தீனர்கள் எல்லாம் போங்கள் வெளியே, உங்களுக்கு இங்கே இடம் கிடையாது, நாங்கள் தான் இதை ஆளக்கூடியவர்கள். இடம் தந்தவர்களுக்கு சோறு கொடுத்தவனுக்கு அந்த வீட்டுக்காரனை அடித்து துரத்துற மாதிரி, அந்த மாதிரியான வேலையை தொடர்ச்சியாக பல்லாண்டுகளாக இஸ்ரேல் பலஸ்தீனத்திற்கு எதிராக செய்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கான சுமூகமான தீர்வை பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியதற்கு பின்பும் கூட கேட்க தகுதியான உலகத்தில் 57 நாடுகள் இருக்கிறது, இஸ்லாமிய நாடுகள். OIC என்கிறார்கள், ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ். அந்த OIC தான் இதை கேட்க வேண்டும். ஆனால் அவர்கள் இஸ்ரேலோடு கூட்டாளிகளாக ஒப்பந்தங்களை போட்டுக்கொண்டு ட்ரில்லியன் கணக்கிலே டாலர்களை அவர்களோடு வியாபார ஒப்பந்தங்கள் போட்டுக்கொண்டு உல்லாசமாக அவர்களை தங்கள் பகுதிகளிலே, வளைகுடாவின் பிரதேசங்களிலே, ஓரங்களிலே தங்க வைத்துக்கொண்டு அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் பலஸ்தீனத்திற்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டும், பைத்துல் முகத்தஸை மீட்டெடுப்பதற்காக வேண்டி தங்களுடைய எதிர்ப்புகளை, தங்களுடைய குரலை பதிவு செய்ய வேண்டும். பைத்துல் முகத்தஸ் எங்கள் சொத்து, பைத்துல் முகத்தஸ் எங்கள் உரிமை, பைத்துல் முகத்தஸ் எங்களுடைய புனித தலங்களில் ஒன்று, நாங்கள் ஒருபொழுதும் அதை விட்டு கொடுக்க மாட்டோம் என்ற உணர்வு பிரவாகத்தோடு முஸ்லிம் உம்மத் கிளம்ப வேண்டும் என்ற அடிப்படையில்தான் ரமதானினுடைய இறுதி வெள்ளிக்கிழமை குதுஸ் நாளாக நினைவு கூறப்படுகிறது. அன்பர்களே, நபிகள் பெருமானார் சொன்னார்கள், 3 பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் நன்மையை நாடி பயணிக்க முடியும். 3 பள்ளிவாசல்களுக்கு உலகத்திலே நன்மையை நாடி பயணிக்கலாம். அப்படி என்றால் என்ன? கூடுதலான நன்மை கிடைக்க வேண்டி பயணிக்கலாம். மற்றபடி எந்த பள்ளிக்கும் போகலாம் வரலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் எல்லா பள்ளிக்கும் ஈக்குவலான நன்மை கிடைக்கும். ஆனால் இப்போ சொல்லப்படக்கூடிய இந்த 3 பள்ளிகளுக்கு மட்டும் அதிகப்படியான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். 1 மஸ்ஜிதுல் ஹராம், லட்ச நன்மை இதர பள்ளிவாசல்களை விட. 2வது மஸ்ஜிது நபவி, ஆயிரக்கணக்கில் நன்மை. 3வது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ், 500 மடங்கு நன்மை. நம்முடைய பள்ளியில் தொழக்கூடிய ஜும்மாவிற்கும் பைத்துல் முகத்தஸில் தொழக்கூடிய ஜும்மாவுக்கும் இடையிலே இங்கே தொழுதால் ஒரு ஜும்மாவின் நன்மை என்றால், இதே ஜும்மாவை அங்கே தொழுதால் 500 ஜும்மா தொழுது நன்மை. ஹரம்லே தொழுதால் லட்ச ஜும்மா தொழுது நன்மை. மஸ்ஜித் நபவியில் தொழுதால் 1000 ஜும்மா தொழுது நன்மை. அப்போ நன்மைகளில் நாடி கூட்டி பெருக்கி அதிகமாக நன்மைகள் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே பயணிக்கக்கூடிய மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள் 3. அதிலே ஒன்றாக ரசூலுல்லாஹ் பைத்துல் முகத்தஸை அடையாளப்படுத்தினார்கள். முஸ்லிம்களின் முதல் கிபிலா பைத்துல் முகத்தஸ். இன்றைக்கி நம்ம எல்லாரும் எங்கே நோக்கி தொழுகிறோம்? ஹரம், காபத்துல்லாவை நோக்கி தொழுகிறோம். எங்கள் திசை எது என்று எங்களை பார்த்து ஒருவர் கேட்டால் நாங்கள் மேற்கு என்று சொல்ல மாட்டோம்.
எங்கள் திசை மேற்கா? கிடையாது. எங்கள் திசை கிபிலா, காபா தான் எங்கள் திசை. நாங்கள் இருக்கிற பகுதியில் மேற்கு திசையிலிருந்து காபா இருக்கிறது. எனவே எங்கள் கிபிலா காபா, அப்படித்தான் சொல்லுவோம். அதே போன்று முஸ்லிம்களின் முதல் கிபிலாவாக இருந்தது பைத்துல் முகத்தஸ். ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட 18 மாதங்கள் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதிருக்கிறார்கள், ஐங்கால தொழுகை. இன்றைக்கும் நீங்கள் மதினாவுக்கு போனால் மஸ்ஜிதுல் கிபிலத்தை என்ற பள்ளிவாசலை பார்க்க முடியும். 2 கிபிலா கொண்ட பள்ளி. அந்த பள்ளிவாசலின் வரலாறே என்னவென்றால், 2 ரக்காத்துகள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொலை வைக்கப்பட்டது. அடுத்த 2 ரக்காத்துகள் அசருடைய தொழுகை காபத்துல்லாவை நோக்கி திரும்பி தொலை வைக்கப்பட்டது. ஒரே தொழுகையில் 2 கிபிலா. ரசூலுல்லாஹ் 18 மாதங்கள், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதிருக்கிறார்கள் என்ற ஹதீதை பார்க்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விண்ணேற்ற பயணம் எங்கிருந்து துவங்கியது? விண்ணுலக பயணம் பெருமானாருக்கு எங்கிருந்து துவங்கியது? அல் குர்ஆன் சொல்லுகிறது. சூரா பனு இஸ்ராயீலின் துவக்க வசனம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து நபியை அழைத்து கொண்டு போனோம். எங்கே கொண்டு போனோம்? மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு கொண்டு. இந்த வார்த்தையை அல்லாஹ் பேசுகிறான். அந்த பள்ளிவாசலுக்கு பேர் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று அல்லாஹ் வைத்தான். மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நபியை அழைத்து கொண்டு போனோம் சொல்லிட்டு சொல்றான். அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதனை சுற்றிலும் நாம் அருள் வளம் பொழிந்திருக்கிறோம். பைத்துல் முகத்தஸ் என்பது அருள் வளமான பூமியாகும். அது இருக்கக்கூடிய இடம் பரக்கத் நிறைந்த பூமியாகும் என்று அல் குர்ஆன் நமக்கு எடுத்து எம்புகிறது. அப்போ நபிகள் நாயகத்தின் விண்ணுலக பயணத்தின் துவக்கம் பைத்துல் முகத்தஸில் இருந்தான். ரசூலுல்லாஹ் பைத்துல் முகத்தஸ் போயிருக்காங்க. வாழ்க்கையில் ஒரு தடவை தான் போனாங்க. அது மேராஜினுடைய சமயத்தில் தான். இப்ராஹிம் நபி முதல் மூசா அலைஹிஸ்ஸலாம் உட்பட இஸ்லாத்தை பரப்புரை செய்ய வந்த, ஏகத்துவத்தை எடுத்துரைக்க வந்த நபிமார்களில் எக்கச்சக்கமான நபர்களை தாங்கி நிற்கக்கூடிய பூமி பலஸ்தீனம். இப்ராஹிம் நபியினுடைய அடக்கஸ்தலம் அங்கே தான் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அடக்கஸ்தலம் அங்கே இருக்கிறது. சுலைமான் நபியினுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. நிறைய நபிமார்கள், பனு இஸ்ரவேலர்களிலே வந்த எக்கச்சக்கமான நபிமார்களின் அடக்கஸ்தலம் அந்த பைத்துல் முகத்தஸை சுற்றித்தான் இருக்கிறது. பைத்துல் முகத்தஸை புனர் நிர்மாணம் செய்தார்கள் ஹஸரத் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். கெட்னது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சில அறிவிப்புகளிலே வந்திருக்கிறது பைத்துல் முகத்தஸை யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள் என்று. அது எப்படி கட்டினாங்க? அவங்க ஒரு துவக்கம் செய்தார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதை கட்டி விட்டாங்க. அதை ரெனோவேஷன் பண்ணது யாருன்னா ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அதை அப்படியே புனர் நிர்மாணம் செய்தார்கள். செஞ்சு முடிச்சுட்டு 3 துவா செஞ்சாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் நசாயிலே வந்திருக்கிறது, இப்னு மாஜாவிலே வந்திருக்கிறது. சையதுனா அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுலைமான் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்டி முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி 3 துவாக்களை கேட்டார்கள். 2 துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஒரு துவாவையும் ஏற்றுக்கொள்வான் என்று நான் நம்புகிறேன் பெருமானா சொன்னார்கள். முதல் துவா என்ன? யா அல்லாஹ், எனக்கு தீர்க்க தரிசனமான முறையிலே, சரியான முறையிலே தீர்ப்பளிக்கக்கூடிய ஆற்றலை கொடு. எந்த தீர்ப்பளித்தாலும் அந்த தீர்ப்பில் நியாயம் இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். என் மனம் போன போக்கில் தீர்ப்பு இருக்கக்கூடாது. என் இஷ்டத்திற்கு அல்லது வேறு யாராவது ஒருவருக்கு சாதகமாக, இன்னொருவருக்கு பாதகமாக, அல்லது என் மனம் யாரை விரும்புகிறதோ அவருக்கு சாதகமாக, நேர்மையான முறையில் தீர்க்க தரிசனத்தோடு நான் தீர்ப்பு வழங்க வேண்டும். அந்த ஆற்றலை எனக்கு கொடு. அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் வழங்கிய தீர்ப்புகள் எல்லாம் குர்ஆன் ரொம்பவும் மெச்சிக்கொண்டு பேசுகிறது. சுலைமான் நபி வழங்கிய தீர்ப்புகள் அது தனியாக பேசணும், ஒரு தனி பாடமாக. சுலைமான் நபியை பற்றி தான் இன்றைக்கு நாம் தராவிகளை பேசுவோம். தொடர்ச்சியாக நபிமார்களின் சரிதை தராவிக்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபி என்று போய் கொண்டிருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கேட்டார்கள், கொடுத்தான். 2வது கேட்டாங்க. என்ன தெரியுமா கேட்டாங்க? முல்கல்ல எம்பகி லி அஹதின் மின் பாதி, எனக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை தர வேண்டும், எனக்கு பின்னாடி யாருக்கும் அப்படி கொடுக்கூடாது. இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லாம் கிடையாது, எனக்கு பறந்து விரிந்த ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் கொடுத்தான். உலக ஆட்சியை கொடுத்தான். உலகத்தையே ஆண்டார்கள், கட்டி ஆண்டார்கள் ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். 3வதாக கேட்டாங்க, யதி அஹதுன் லா யுரீது இல்ல ஸலா ஃபீஹி இல்லா ஹரஜ மின் துனூபிஹி
கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. யா அல்லாஹ், நான் கட்டி முடித்திருக்கக்கூடிய இந்த பைத்துல் அக்ஸாவிற்கு, மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு யார் தொழ வேண்டும் என்ற நாடி இங்கே வருகிறார்களோ அவர்கள் தொழுது முடித்து வெளியே போகும் பொழுது அன்று பிறந்த பாலகனாக போக வேண்டும். இங்கே 2 ரக்காய் தொழுது விட்டால் இறைவா நீ அவர்களுக்கு எவ்வளோ பெரிய அருள் கொடுக்க வேண்டும் என்றால் அன்று பிறந்த பாலகனாக அவர் மாறிவிட வேண்டும், பாவங்களை எல்லாம் விட்டு நீங்கிவிட வேண்டும். இந்த 3 துவாயும் நான் உன்னிடத்திலே செய்கிறேன் என்று அண்ணல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். அருமை நாயகம் சொன்னாங்க, முதல் 2 விஷயத்தை அல்லாஹ் அவர் வாழ்க்கையிலேயே கபூல் செஞ்சுட்டான். தீர்க்க தரிசனமான தீர்ப்பளிக்கக்கூடிய வாய்ப்பை தந்தான். அதே மாதிரி உலக ஆட்சியை கொடுத்தான். அர்ஜு ஐயகூன உஅதிய ஸாலிஸ, 3வது சுலைமான் கேட்ட துவாவையும் அல்லாஹ் கொடுப்பான். யாரெல்லாம் போய் அங்கே தொழுகிறார்களோ பைத்துல் முகத்தஸிலே, அவர்களெல்லாம் ஹஜ்ஜிக்கு போனால் என்ன நன்மை கிடைக்கும்? கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தையை சொன்னாங்க. ஹஜ்ஜை முடிச்சுட்டு வரும் பொழுது அன்று பிறந்த பாலகனாக வருகிறார். பைத்துல் முகத்தஸிற்கு போயிட்டு 2 ரக்காய் தொழுது விட்டு வந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமின் துவா கிடைக்கும், அவரும் அன்று பிறந்த பாலகனாக மாறுவார். அன்பான சகோதரர்களே, அவ்வளவு முஸ்லிம்களோடு தொடர்புடைய இடம் பைத்துல் முகத்தஸ். ஏதோ 10ஓடு 11 இருக்கக்கூடிய பள்ளிவாசலாக நாம் அதை பார்க்க முடியாது. ஹஜ்ஜி என்பது எப்படி முஸ்லிம்களின் வாழ்க்கையின் கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஏன் ஹஜ்ஜிக்கு போகிறோம்? நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனாக நாம் மாற வேண்டும். அந்த பாக்கியத்தை நிகராக பெற்றுத்தரக்கூடிய இடம் பைத்துல் முகத்தஸ். எனவே தான் சொன்னேன், பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீன மக்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல, பைத்துல் முகத்தஸ் அரபுகளுக்கு மட்டும் சொந்தம் அல்ல, உலகத்தில் வாழக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்திற்கும் சொந்தமானது பைத்துல் முகத்தஸ். எனவேதான் முஸ்னத் அஹமதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பைத்துல் முகத்தஸ் எந்த பூமியில் இருக்குதோ அதுதான் அருதுல் மஹ்ஷர். மஹ்ஷர் மைதானம், மஹ்ஷர் மைதானம் சொல்கிறோமே, அப்படின்னா என்ன? உலகம் அழிஞ்ச பின்னாடி அல்லாஹ் எல்லாத்தையும் எழுப்பி நிப்பாட்டப்படக்கூடிய இடம், எல்லாத்துக்கும் கேள்வி கணக்கு விசாரணை நடக்கக்கூடிய இடம். மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியே, அல்லாஹ்வை அழைக்கிறோமா இல்லையா? அந்த அதிபதி தன்னுடைய நியாய தீர்ப்பை வழங்கக்கூடிய இடம் மஹ்ஷர் மைதானம், ஒன்று கூட்டப்படக்கூடிய இடம் நடத்தும். மஹ்ஷர்னா அது எது? எங்கே அல்லாஹ் ஒன்று கூட்டுவான்? தனியாக இதாக பிளே கிரவுண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறானா? அந்த இடத்துல தான் மொத்தத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டானா? ரசூல் சொன்னாங்க, பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய பூமி தான் மஹ்ஷரு, அதுதான் மஹ்ஷர் மைதானம். எல்லாரும் நிப்பாட்டப்படக்கூடிய, எல்லாரும் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய இடம் அதுதான். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, தூஹா ஃபஸல்லூ ஃபீஹி, உங்களால் முடிஞ்சதுன்னா அங்கே போங்க. நபி சொன்னாங்க, உங்களால் முடிந்தால் பைத்துல் முகத்தஸிற்கு போங்கள், போய் 2 ரக்காய் தொழுங்கள். காரணம், நீங்கள் எல்லாம் ஒரு நாள், நீங்களும் நானும் எல்லாரும் ஒரு நாள் எழுப்பி நிப்பாட்டப்படக்கூடிய இடம் அந்த இடம். இந்த ஹதீஸ் அறிவிச்சுட்டு இதை கேட்டுக்கொண்டிருந்த மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டீங்க, முடிஞ்சால் போங்கன்றீங்க, ஒருத்தராக போக முடியலை, அல்லது போகிறதுக்கான வழி இல்லை, சக்தி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. எல்லாராலையும் போக முடியுமா? மக்கா மதீனாவுக்கே எல்லாராலும் போக முடியவில்லை. அல்லாஹ்வின் நாட்டம் வேண்டும். அல்லாஹ்வின் நாட்டம் என்பது ஒருபுறம் இருக்கட்டும், உலகத்தின் பல பாகங்களில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாரும் போய் சென்று சேர்ந்து விடுகிறார்களா? இல்லை. அதே மாதிரி பைத்துல் முகத்தஸுக்கு எல்லாரும் போயிட்டு வராங்களா? இல்லை. சரி, போக முடியல, அந்த சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. நான் எதற்கு இந்த ஹதீஸை சொல்கிறேன் என்றால், உங்களுக்கும் எனக்கும் பைத்துல் முகத்தஸுக்கும் என்ன தொடர்பு? ஒரு முஸ்லிமுக்கும் பைத்துல் முகத்தஸிற்கும் எவ்வளவு நெருங்கிய உறவு? அந்த உறவு இன்று திட்டமிட்டே சிதைக்கப்படுகிறது. முஸ்லீம்களுக்கெல்லாம் அதை கண்டுக்கூடாது. அது உங்கள் பிரச்சனை இல்லை, அது அந்த ஊருக்காரங்க பிரச்சனை, அது அரபுகளுடைய பிரச்சனை, அது அந்த ஊர் பூர்வீக குடிமக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் உண்டான பிரச்சனை. நீங்கள் ஏன் பெருசாக அதை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க? இன்னைக்கு பேசுகிறாங்க சமூக வலைதளத்தில் உட்கார்ந்து கொண்டு. இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எதற்கு அங்கே இருப்பவர்களுக்காண்டி கோஷம் போடுகிறார்கள்? அவர்களின் விடுதலைக்காக வேண்டி இவங்க என்ன பேச, இங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேச மாட்டாங்களா? இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் படக்கூடிய கஷ்டத்திற்காக வேண்டி குரல் கொடுக்க மாட்டாங்களா என்றெல்லாம் நியாயம் பேசுவதை போன்று சிலர்கள் வந்து இந்த மாதிரியான வாதங்களை வைக்கிறார்கள்.
பொதுவாகவே முஸ்லீம்கள் அநீதிக்கு எதிராக எங்கே நடந்தாலும் குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் பைத்துல் முகத்தஸுக்கும் எங்களுக்கும் என்ன உறவு? ரசூல்லா சொன்னாங்க, உங்களால் முடிஞ்சால் போங்க, காரணம் அதுதான் மஹ்ஷரு. முடியலைன்னா ரசூல்லா சொல்கிறாங்க, ஃபல் யுஹ்தி இலைஹி ஸைதன் யுஸ்ரஜு ஃபீஹி ஃபஇன்ன மன் அஹ்தா லஹு கான கமன் ஸல்லா ஃபீஹி. இப்னு மாஜாவினுடைய பதிவு இது. ரசூலுல்லா சொன்னாங்க, போக முடியாட்டி பைத்துல் முகத்தஸுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெயவாது கொடுத்து விடுங்கன்னாங்க. பைத்துல் முகத்தஸிற்குள்ளே ஒளியேற்றுவதற்கு எண்ணெய் கொடுத்து விடுங்கள். அப்படி எண்ணெய் கொடுத்து விட்டவர் அந்த பள்ளிவாசலிலே தொழுதவை போன்று அந்த பள்ளியிலே தொழுதவர் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர் ஆக மாறுவார். எனவே முடிந்தால் போங்கள், இல்லை என்றால் எண்ணெய் கொடுத்து விட்டு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஒளிமயமாக்குங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி என்றால் எவ்வளவு தூரம் முஸ்லிம்களோடு இது இணைந்தது, பின்னி பிணைந்தது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் சொன்னேன், இது எங்கோ நடக்கும் பிரச்சனை அல்ல, நமக்கும் அதிலே ஒரு பங்கு உண்டு என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். முஸ்லிம்களை விட்டு பிரிக்க முடியாத ஒரு இடம் பலஸ்தீனம், பைத்துல் முகத்தஸ். ஆனால் இன்றைய சூழல் எப்படி மாறி இருக்கிறது? அந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய பகுதியிலே வாழக்கூடிய முஸ்லிம்களின் நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே தொலைவிட முடியாமல் தடுக்கப்படுகிறார்கள். இஸ்ரேலின் இராணுவம் முஸ்லிம்களை காலால் பூட்ஸுகளால் எட்டி உதைக்கிறது. நோம்பாளிகளான பெண்கள், வயதிலே முதியவர்கள், குழந்தைகள் இராணுவத்தினுடைய கிடுக்கு பிடிக்கி அவர்களின் கோரப்பிடிக்கு ஆளாகிறார்கள். ஒன்றும் செய்யவில்லை, தொழுகைக்கு வந்தார்கள், அவ்வளவுதான். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுடைய போர் நடக்கக்கூடிய காலகட்டம் இது. கடந்த 28ஆம் தேதி துவங்கியது, இன்று வரை போய்கொண்டிருக்கிறது. நான் அதை பற்றி பேசவில்லை. ஆனால் பைத்துல் முகத்தஸிலே கடந்த 10-15 நாட்களாக தராவி தொழுகையும் நடக்கவில்லை, 5 நேர தொழுகையும் நடக்கவில்லை, ஜும்மாவும் நடக்கவில்லை. பைத்துல் முகத்தஸினுடைய எல்லா வாசல்களையும் இஸ்ரேலிய அரசு இழுத்து மூடி இருக்கிறது. இந்த போரை காரணமாக காட்டி முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கும் பொருட்டு மறுபடியும் தங்களுடைய கோரதாண்டவத்தை அங்கே பலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேலிய அரசு செய்ய துவங்கி இருக்கிறது. நான் சொல்ற விஷயத்தை குறித்து வச்சுக்கோங்க. நாம் என்ன ஈமானிய உணர்வோடு இருக்கிறோம்? இரத்தத்தையும் குண்டுகளையும் இழப்புகளையும் பார்த்து பார்த்து பழகிய மக்கள் தங்கள் ஈமானிலிருந்து சொட்டளவும் அவர்கள் பின்வாங்கவில்லை. நீங்கள் சொன்னால் மெய்சிலிர்த்து போவீர்கள். அங்கே ஒவ்வொரு நாளும் தராவி தொழக்கூடிய மக்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? நம்ம பள்ளியில் எவ்வளவு தொழுகிறோம், மற்ற பள்ளிகளில் எவ்வளவு தொழுகிறோம்? நாம் எல்லாம் வாழையடி வாழையாக முஸ்லீம் உம்மத்திலே வந்தவர்கள். 1,00,000 பேர் தொழுகிறார்கள், 1,00,000 பேர் தொழுகிறார்கள். ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் 5 நேரம் லட்சக்கணக்கில் கூடுகிறார்கள். ஜும்மா போன்ற சமயங்களிலே லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரள்கிறார்கள். இப்போ 15 நாளாக பூட்டிட்டான். பைத்துல் முகத்தஸின் வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன உறுதி எடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? எங்களுக்கு பூமி முழுக்க பள்ளிவாசல், இங்கே தொழ வேண்டும் என்பது எங்கள் அல்லாஹுவின் விருப்பம். இது அல்லாஹுவின் இறை இல்லங்களில் மிக முக்கியமானது. நீ உள்ளே நுழைந்து தொழுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்றால் அதன் வாசலில் நாங்கள் தொழுவோம். நீ கேட்டை இழுத்து மூடினாலும் அதே 1,00,000 பேர் கூடி நாங்கள் அதன் வாசலில் நின்று தொழுவோம் என்று கடந்த 15 நாட்களாக வீதியில் இறங்கி தராவி தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார்கள். ரமதானை உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும். ஈமானி நெஞ்சரம் போய்விடக்கூடாது. எங்களுக்கு பள்ளிவாசலும் வேண்டும், எங்களை ரப்பை நினைவு கூறுவதற்கான வாய்ப்பும் வேண்டும். உள்ளே போய் நீ தரவில்லை என்றால் எங்கள் பள்ளிக்கு வெளியிலே நாங்கள் நின்று தொழுவோம். அன்பர்களே, இது வல்லவா ஈமானி நெஞ்சரம்? இழப்புகளையும் சோகங்களையும் கஷ்டங்களையும் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சமும் கூட தங்கள் மார்க்கத்திலிருந்து பின்னே வருவதற்கு மனம் வரவே இல்லை. அந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நிற்போம். இப்படி வெளியே நின்று தொழுவும் பொழுது 2 பேரை சுட்டு கொண்டுட்டான், ஷஹீதாகிவிட்டார்கள். அன்பான சகோதரர்களே, எனவே பைத்துல் முகத்தஸ் என்பது நம் முஸ்லிம்கள் ஒவ்வொருவரின் கவனத்திலும் சிந்தனையிலும் எக்காலமும் இருக்க வேண்டியது. நான் சொன்னேன், 57 இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது.
அவர்கள்தான் தட்டி கேட்க வேண்டும். அதற்காக வேண்டிதான் அந்த அமைப்பே உருவாக்கப்பட்டது, பைத்துல் முகத்தஸிற்கு என்று. ஓஐசி, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ், இவர்கள் துவங்கி கிட்டத்தட்ட 56 வருடங்களாகிவிட்டது இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு. ஆனால் அரபுகள் என்ன செய்கிறார்கள் நமக்கு சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கஸாவின் கூட்டுக்கொலைகளை செய்துவிட்டு உலகத்தின் எந்த நாடுகளிலும் தஞ்சம் புக முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலிகளுக்கும் அவர்களுக்கு பக்க துணையாக பின்புலமாக இருந்து இயங்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கும் யார் இடம் கொடுத்து வைத்திருக்கிறார்? அரபு நாடுகள், வளைகுடாக்கள் தான் இடம் கொடுத்து வைத்திருக்கிறது. இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? ஏன் இஸ்ரேல் ஏவுகணையை வளைகுடா நாடுகள் மீது தாக்குறது? உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புகளை வெளியேற்றுங்கள். நம்ம 2 பேர் சகோதரர்கள், ஈமானிய சகோதரத்துவம் இருக்கிறது. உங்களுக்கும் எங்களுக்கு என்ன சண்டை? கிடையாது. எங்களுக்கு பிரச்சனை, அவர்களை வெளியேற்றுங்கள். அவர்களை கொண்டு நீங்கள் ஏன் வைத்திருக்கிறீர்கள்? வளைகுடா நாடுகள் மொத்தமும் உள்ளே நீங்கள் ஏன் அவர்களை வைக்க வேண்டும்? உன் நாட்டை பாதுகாக்கிறோன்னு வேற எவன்ட்டையே கொண்டு நீ வந்து உன்னை அடக வச்சிருக்கிற, சுயமரியாதை இல்லையா உனக்கு? வெளியேற்ற அவங்கள என்றுதான் ஈரான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது. நான் எதற்கு சொல்ல வருகிறேன்? காசாவில் அநியாயமாக இடத்தை பிடிக்கிறார்கள். சமீபத்திய பதிவு, காசாவினுடைய பெரிய பகுதியை பிடிச்சிட்டாங்க. இன்னமும் ஒரு பெருங்கொண்ட பகுதியை அடைய வளைந்து பிடித்திருக்கிறார்கள். இப்பொழுது அன்பர்களே, அந்த நிலம் யாருக்கு சொந்தம்? ஆரம்ப கட்டத்தில் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. முஸ்லிம்கள் அந்த நிலத்தை கைப்பற்றும் பொழுது எப்படி பெருந்தன்மையாக நடந்து கொண்டார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அந்த பலஸ்தீனத்திற்கு ஆட்சியாளராக, கவர்னராக இருந்தார். அன்றைய காலகட்டத்திலே சோஃபர் நிக்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறித்துவ மன்னர் அங்கே ஆட்சியில் இருந்தார். இப்போ அந்த கிறித்துவர்கள் முஸ்லிம்களின் கையிலே பலஸ்தீனத்தினுடைய ஆட்சியை கொடுக்க போறாங்க. கொடுக்கும் பொழுது அந்த சோஃபர் நிக்கஸ் சொன்னாராமா, உங்களுடைய ஜனாதிபதியை கூப்பிடுங்க, அவரு கையில தான் நான் கொடுக்கணும், எங்க வேதத்தினுடைய உத்தரவு அப்படி. தோர்ந்து தங்கள் நிலத்தை மறுபடியும் முஸ்லிம்கள் கையில் கொடுக்கும் போது அவர் கேட்கிறார், உங்கள் ஜனாதிபதியை வர சொல்லுங்க. யார் அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி? உமர் ரலியல்லாஹு தான். உமர் ரலியல்லாஹு 9 நாள் பயணப்பட்டு வந்தாங்க. மதீனாலேருந்து டிராவல் பண்ணி 9 நாள். அந்த 9 நாளில் எங்கேயும் டென்ட் அடிச்சு கூட தங்கலை. எவ்வளவு எளிமையான ஒரு ஆட்சியாளர் பாருங்கள். இன்னைக்கு நானும் ஆட்சியாளர், நானும் எளிமையான, நிறைய பேர் சுற்றிட்டு அறையலாம். ஆனால் அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆடம்பரத்தை எல்லாம் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். 9 நாள் பயணித்து வந்தார்கள், எங்கேயும் டென்ட் அடிக்கவில்லை, ரொம்ப எளிமையாக வந்தார்கள். கொஞ்ச நேரம் நீ ஒட்டகத்தின் மேலே ஏறி, நான் கொஞ்ச நேரம் இருக்கிறேன் என்று தன்னோடு வந்த பணியாளருக்கு இடம் கொடுத்து தான் நடந்து வந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவங்க ஏறி வந்தாங்க, இவர் மாற்றி மாற்றி பயணித்து வந்தார்கள். வந்தவுடன் உமர் ரலியல்லாஹு அந்த கிறிஸ்தவர்களுடைய தலைவர் சோஃபர் நிக்கஸ் அழைத்து பைத்துல் முகத்தஸுடைய கீயை கொடுத்தார். கொடுத்தது மட்டும் இல்லை, கூட்டி போய் சுற்றி காமிச்சார். ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் போகிறாங்க உமர் ரலியல்லாஹு. பைத்துல் முகத்தஸிற்கு, பலஸ்தீனத்திற்கு முதலாக அவர்கள் தான் போகிறார்கள். அப்போது தான் போகிறார்கள். கூப்பிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சாராமா. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது செப்பலை கலத்திட்டு உள்ளே போகிறார். யார்? அந்த கிறித்துவ மத அறிஞர். உமர் ரலியல்லாஹு தன் காணடிகளை கலத்தினார்கள். அவர் சொன்னாராமா, எங்களுக்கு தான் இது புனித இடம், நீங்கள் கலட்ட வேண்டாம், நீங்கள் செப்பலோடைய வாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், எவ்வளவு பெரிய உயர் பண்புகளை தாங்கியவர்கள் முஸ்லீம்கள், அந்த மண்ணில் எவ்வளவு பெரிய உயர் பண்புகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நம் முன்னோர்கள் அவர்கள் எல்லாம், நம்முடைய முன்னோர்களின் வரலாறு நமக்கு தெரியாமல் இருப்பதினால்தான், அதை குறித்து உண்டான தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் மேல் நம்மிடத்தில் இல்லாததினால்தான் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது குறித்து உண்டான முழுமையான ஞானமும் அது குறித்து உண்டான தெளிவும் நமக்கு பல நேரங்களில் இல்லாமல் போய்விடுகிறது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு புனிதத்தனம்னா நீங்கள் அதை செப்பலை கழட்டுறீங்க, அதை நான் மதிக்கணும், அதனால் கழட்டுறேன், அதை நான் மதிக்கணும், உதாசீனம் செய்யக்கூடாது. சோஃபர் நிக்கஸ் கண்ணீர் விட்டு அழுதார். இப்படியுமா நல்ல மனிதர்கள் உண்டு? இவ்வளவு சிறந்த மனிதர்களா? கூட்டி போய் காமிச்சார். அவங்களுடைய சர்ச்சுகளை எல்லாம் சுற்றி கொண்டு காமித்தார். அந்த சர்ச்சில் ஒரு சமயத்தில் இருக்கும்பொழுது தொழுகைக்கான நேரம் வந்தது, வெளியேறினார்கள். உமரை பார்த்து அவர் சொன்னார், வெளியே போகாதீங்க, இங்கேயே தொழுவுங்க. உமர் சொன்னாங்க, நான் தொழுகிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பூமி முழுக்க தொழுகலாம். ஆனால் நாளைக்கு ஒரு காலத்தில் இது எங்கள் கலீஃபா உமர் தொழுத இடம், அதனால் இது எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஏன் சமுதாயம் சொல்லிடக்கூடாது. அப்போ உங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. அந்த பிரச்சனையின் ஆணி வேரை நான் பார்க்கிறேன்.
அதனுடைய மூலத்தை பார்க்கிறேன். எதற்கு தேவையில்லாத பிரச்சனை? எங்களுக்கான தொழுகை இடம் இருக்கிறது, அங்கே போய் நான் தொழுது கொள்கிறேன் என்று பெருந்தன்மையோடு ஹஜரத் உமர் ரலியல்லாஹு நடந்து கொண்டார்கள் என்பதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, இப்படித்தான் பெருந்தன்மையோடு முஸ்லிம்கள் பலஸ்தீனத்தில் நடந்து கொண்டார்கள். அப்பொழுது மட்டுமல்ல, அதற்கு பின்னால் சிலுவை யுத்தக்காரர்கள் வந்த பொழுதும் கூட 1995 காலத்திலே சிலுவை யுத்தம் நடக்கிறது. முஸ்லிம்கள் கையிலிருந்து பலஸ்தீனம் பறிக்கப்படுகிறது. சற்றேறக்குறைய சிலுவை யுத்தக்காரன் கையிலே 90 வருடம் பைத்துல் முகத்தஸ் இருந்தது. அந்த 90 வருடம் அந்த பகுதியிலே வாழ்ந்த முஸ்லிம்களின் வரலாறுகளை எல்லாம் படித்தால் இரத்த கண்ணீர் தான் வடிக்க வேண்டும். பைத்துல் முகத்தஸ் இரத்த ஆறாக ஓடியது. பைத்துல் முகத்தஸிற்குள்ளே பன்றியை கொண்டு வந்து அறுத்து அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்களை போட்டு அடித்து எடுத்தார்கள். ரொம்பவும் கேவலமான விஷயங்களை எல்லாம் சிலுவை யுத்தக்காரர்கள் பைத்துல் முகத்தஸை கைப்பற்றியதற்கு பிறகு செய்தார்கள். அந்த 90 வருஷமும் பைத்துல் முகத்தஸில் ஒரு வேளை தொழுகை கூட நடக்கவில்லை. அதற்கு பிறகு வரலாறு மறுபடியும் திரும்பி வந்திருக்கு. இப்போ 15 நாளாக தொழுகை நடக்கல. அந்த 90 வருடத்திற்கு பிறகு மறுபடியும் இப்பொழுது இந்த பைத்துல் முகத்தஸை எடுத்து மூடியிருக்கிறார்கள், தொழுகை நடக்கவில்லை. ஆனால் அந்த 90 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மகத்தான மாவீரர் வந்தார். மறுபடியும் பலஸ்தீனத்தை பைத்துல் முகத்தஸை கைப்பற்றினார். அவர்தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி. அப்பொழுது அந்த பைத்துல் முகத்தஸும் அந்த பகுதியும் எப்படி மாறியது? முஸ்லிம்கள் ஆட்சியை கைப்பற்றியவுடன் அங்கே இருந்த மக்கள் என்ன நிலைக்கு ஆளானார்கள்? அங்கே யூதர்களையும் அங்கே வாழ்ந்த கிறிஸ்தவர்களையும் எப்படி நடத்தினார்? வரலாற்றின் வரிகளை நீங்கள் படித்து பார்த்தால் ஒத்திக்கொள்ளலாம் கண்ணிலே. எவ்வளவு பெருந்தன்மை! சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அங்கு இருந்த கிறிஸ்தவர்களை, நீங்கள் உங்களால் முடிந்தால் ஜிஸியா கட்டி இருங்கள், வரி கட்டிருங்கள், எங்களால் முடியாது என்று கண்ணீர் விட்டார்கள். அதில் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து, நீங்கள் ஜிஸியா கட்டுறதுக்கு, வரி கட்டுறதுக்கு நான் பணம் கொடுக்கின்றாங்க. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறந்த ஆட்சியாளர் என்று முஸ்லிம்கள் சொல்லவில்லை, அங்கே இருந்த கிறிஸ்தவர்களும் யூதர்களும் சொன்னார்கள். அப்போ எப்பொழுதெல்லாம் முஸ்லிம்களின் வசம் பைத்துல் முகத்தஸ் இருந்திருக்கிறதோ அப்பொழுது அந்த பகுதியிலே முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இதர சமுதாய மக்களும் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். நாம் கேட்பது, அந்த நிம்மதி மறுபடியும் பைத்துல் முகத்தஸிற்கு வர வேண்டும் என்றால் குதுஸ் பள்ளிவாசல் முஸ்லிம்களின் கைக்கு வர வேண்டும். பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களின் கரங்களுக்கு மாற வேண்டும். இன்று ஈரான் தொடுத்து கொண்டிருக்கிறது போர். இதனுடைய பின்னணியிலே நீங்கள் என்னமும் பேசலாம். நிறைய பேர் கொள்கை ரீதியாக பேசுகிறாங்க, அப்படி இப்படி. அதெல்லாம் இங்கே பேசுவதற்கான நேரம் அல்ல. தலை போகக்கூடிய நேரத்திலே விரலில் இருக்கக்கூடிய நகத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் கதை நடக்காது. அன்பு சகோதரர்களே, ஈரான் முன்னெடுத்திருக்கிறது முக்கியமான நோக்கம். குதுஸின் நாளை அறிவித்ததே கொமேனி தான். 1979 தான் அறிவிக்கிறார். அரபுகள் எல்லாம் செத்து விட்டார்கள், நடை பிணங்களாக இருக்கிறார்கள். உல்லாசத்திற்கும் மிகுந்த செல்வ சொகுசிற்கும் அவர்கள் அடிமையாகி போய்விட்டார்கள். அமெரிக்காவின் ஊது குழலாக மாறிவிட்டார்கள். முஸ்லிம் உம்மத்தே விழித்துக் கொள்ளுங்கள். அரபுகளை நம்பி புண்ணியம் இல்லை. அரபுகளாலெல்லாம் இனிமேல் இந்த பைத்துல் முகத்தஸை எதிர்த்து அதற்கு சாதகமாக இஸ்ரேலுக்கு எதிராக பேசுவதற்கு துணிச்சலும் இல்லை, நாதியும் இல்லை. முஸ்லிம் உம்மத்தே நீங்கள் எழுங்கள், அந்த பைத்துல் முகத்தஸிற்காக வேண்டி குரல் கொடுங்கள், அந்த மக்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கள். உங்கள் ரமதானில் இறுதி நாள் வெள்ளிக்கிழமையிலே, இறுதி ரமதானிலே இந்த குதுஸ் நாளை நினைத்து பாருங்கள். அந்த மக்களின் கண்ணீரை நினைத்து பாருங்கள். அந்த மக்களின் அபய குரலை நினைத்து பாருங்கள். எத்தனை குழந்தைகளை இழந்துவிட்டு பெற்றோர்கள் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் தங்களுடைய குடும்பத்தினுடைய மொத்த உறுப்பினர்களையும் இழந்து தன்னந்தனியாக நிற்கிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் தாங்கிக் கொள்கிறார்கள். எல்லாற்றுக்கும் பின்னால் எங்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் இதற்கு பகரமாக சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தருவான். நாங்கள் இந்த விதையில் விதைக்கப்படுகிறோம். ஒரு நாள் நாங்கள் எழுந்து வருவோம். அப்பொழுது நிச்சயம் பைத்துல் முகத்தஸ் எங்கள் கைகளிலே இருக்கும் என்று மன உறுதியோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய நாம், உலகத்தின் பல பாகங்களில் வாழக்கூடிய முஸ்லிம்களின் கடமை என்ன? பைத்துல் முகத்தஸ் எங்களுக்கானது என்ற பேச்சு பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் அதை விட்டு தூரமானவர்கள் இல்லை என்ற செய்தி ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்திற்கும் காதுக்கும் போக வேண்டும். நாங்கள் உண்டு, பள்ளியாசம் உண்டு, தொழுவோம், வேலை பார்ப்போம், ஏதாவது செய்வோம், போவோம் என்ற கதையோடு கடந்து விடக்கூடாது. எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கும் பைத்துல் முகத்தஸிற்கும் தொடர்பு உண்டு.
உங்களிலே ஒவ்வொருவருக்கும் உங்களோடு பைத்துல் முகத்தஸிற்கு தொடர்பு உண்டு. மக்காவோடு தொடர்பு உண்டா, மதினாவோடு தொடர்பு உண்டா? இருக்கிறது. அதே போன்று எனக்கு பைத்துல் முகத்தஸும் தொடர்பு உண்டு. எனவே நான் என்னால் முடிந்ததை செய்வேன். அவர்களுக்காக வேண்டி இந்த ரமதானிலே கையேந்துவேன். வல்ல அல்லாஹ்விடத்திலே அந்த பைத்துல் முகத்தஸ் மீட்டெடுப்பதற்காக வேண்டி இழிவான முறையிலே அவமானத்தையும் கேவலத்தையும் இஸ்ரேலும் அதற்கு கூட்டு சதிக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களும் சந்திக்க வேண்டும் என்று தொடர்ந்து நான் வல்ல அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விடுவேன், கதறுவேன். என் சகோதரனுக்காக வேண்டி நான் கேட்கக்கூடிய துவா அது அல்லாஹ் என் துவாவை கபூல் செய்வதற்கான காரணமாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையை வழங்குவானாக. கியாமத்தின் நெருக்கத்தில் ஒரு காலம் வரும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கியாமத்தின் நெருக்கத்தில் ஒரு காலம் வரும். அந்த காலகட்டத்திலே முஸ்லிம்கள் எவ்வளவு தூரம் ஆசைப்படுவார்கள் என்றால், தங்களுக்கு குதிரையை கட்டுவதற்கொன்று அதன் சேணத்தை கயிற்றை வைக்கக்கூடிய இடத்திலாவது ஒரு சின்ன இடம் கிடைத்தால் அதை விற்றுவிட்டு பைத்துல் முகத்தஸை பார்க்கணுமே அப்படின்னு நினைப்பாங்களாம். பைத்துல் முகத்தஸுக்கு போகிறது அவ்வளவு தூரம் நெருக்கடியாக்கப்பட்டுவிடும். பைத்துல் முகத்தஸிற்கு போவது அவ்வளவு நெருக்கடியாக்கப்பட்டுவிடும். எப்படியாவது பைத்துல் முகத்தஸ் பெற மாட்டோமா என்று உலக முஸ்லிம்கள் ஏங்குவார்களாம். அப்படி ஒரு காலம் வரும். அப்படி வந்தால் அது மறுமையின் நெருக்கம். அதற்கு பின்பு யூதர்களோடு சண்டை நடக்கும். கடைசியில் முஸ்லிம்கள் தான் யூதர்களை ஜெயிப்பார்கள். உயிரை கையில் பிடித்து கொண்டு யூதர்கள் ஓடுவார்கள். 12 நாளா நெத்தன்யாகு எங்க இருக்காருன்னு தெரியல இல்லையா? உயிர் பயத்தை அல்லாஹ் முஸ்லிம்களை கொண்டு யூதர்களுக்கு காண்பிப்பான். கல்லுக்கு பின்னால் ஓடிவார்கள், மரத்திற்கு பின்னால் ஓடிவார்கள். கல்லும் மரமும் பேசும், முஸ்லிமே பயப்படாதே, இந்த எனக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கான் யூதன், இவனை புடி என்று கல்லும் மரமும் சொல்லித்தரும் என்றார்கள் பெருமானார். அல்லாஹ் அந்த காலத்தை விரைவாக ஆக்குவானாக. பைத்துல் முகத்தஸிற்கு வெற்றியை தருவானாக. அதற்காக வேண்டி போராடுகிற, ரத்தம் சிந்துகிற, குரல் கொடுக்கிற, துவா செய்கிற எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சிறந்த பகரத்தை உலகத்திலும் நாளை ஆகிரத்திலும் தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.